ஆமாடி. ஹலோ, குட் ஈவினிங். Good evening, sir. குட் ஈவினிங்மா, குட் ஈவினிங். ஸோ நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? ப்ரீபோசிஷன் பார்க்க போறோம். அண்டவங்க வருவாங்களா? இல்லாட்டி தொடங்குவோமா? என்ன மாதிரியா மற்றவங்க வருவாங்களா? வாய்ஸ் சைலண்ட். கேக்குதா நான் கேட்கறது? sir. தெரியல sir. அப்படிங்களா? சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதை படி தொடங்குவோமா? சரிங்களா? Okay, sir. Hi, sir. ஹாய், குட் ஈவினிங். Good evening, sir. How is your life going? Something special. Something special? Oh, Yeah, why? I don't know. You don't know. Okay, okay. But my life, just my life, is very interesting. Very good. Very good. How about your life? My life always interesting. Why my life always happy? Oh, Oh, like that. yes, I am a happy person, you know. No, I don't know. You don't know. No. Yes. Yes. Okay, where is cricket player? எங்கட cricket players எங்க? 2 நாள் வந்தாங்க, அது இப்படி காணல ஆளு. மன்னார்ல மழையோ? ஐ திங்க் நான் நினைக்கிறேன் நீ 3 பேரோட தான் கிளாஸ் போக போகுது. 4 பேர். ஓகே, கை வந்துட்டாங்க. வேர் இஸ் பிரியா? பிரியாங்க. பிரியா வரையில வளமையா வாரவங்களே வரையில. இல்லாட்டி இப்ப கிளாஸ் முடிஞ்சதாமா எல்லாருக்கும்? Sir? இல்ல, இப்ப உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சதா? நான் இப்ப டீ குடிக்கணும் அதான் கேக்குறேன். உங்களுக்கு இப்ப கிளாஸ் முடிஞ்சதா? இல்ல. ஆல்ரெடி முடிஞ்சு. கிஜ்ரா ஆன்சர் அப்புறம் முடிஞ்சு முதல்ல. ஓ. கொஞ்சம் நேரத்துக்கு போட்டுக்கலாம் வந்தா. சரி இருக்கட. இல்ல பசிக்கல எல்லாருக்கும். சரி, அப்ப நாம தொடங்குவோம். என்னென்ன சொல்லுங்க. Did you eat? சாப்பிடுவோம். டைம் இருக்கு. சாப்பிட போறோம் லேட்டா, கிளாஸ் முடிஞ்சு. சரி, ஓகே. நாங்க படிப்போமா? ஓகே, என்னன்னா படிப்போம். ஓகே, சரி. உங்களுக்கு தெரியுமா ப்ரொபோசிஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரொபோசிஷன் என்னன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார். கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓலவர்ல எல்லாம் வெறும் ஒரு 5 மார்க் கொஸ்டினுக்கு வரும். சரியா? சரி, இப்ப ப்ரிப்போசிஷன்ல கொஞ்சம் டிஃபிகல்ட் பார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இது கொஞ்சம் ஈஸியான பார்ட் தான். ஆனா இன்னொன்னுக்கு மட்டும் 2 விதமான ஜூசேஜ் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னென்ன ஜூசேஜ் இருக்கு? இந்த இன்னொன்னு இருக்குல்ல, இது 3மே வந்து ப்ரொபோசிஷன் தான். ஆனா இந்த ப்ரொபோசிஷனுக்கு மட்டும் 2 விதமான ஜூசேஜ் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? Don't know, sir. Don't know. Yeah. என்னடா லெஜெண்டரி பிளேயர்ஸுக்கு எல்லாம் தெரியலையன்றீங்க. சரி, ஓகே. நாம இந்த 3 ப்ரொபோசிஷனை
தான் டைம் ரிலேட்டடாகவும் யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்துல பிளேஸ் ரிலேட்டடாகவும் நாங்க யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம சின்ன வயசுல எல்லாம் படிச்சிருப்போம் தானே, என்னண்டா என்ன, ஒன்னண்டா என்ன, அட்டண்டா என்னண்டெல்லாம் படிச்சிருப்போம் தானே. சரி, அப்ப என்னண்டா என்ன, மீது, என்னண்டா மீதா. சரி, அப்ப அவன் பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னண்டா மீதாம் ஒரு ஆள். ஓகே, வேற யாரும் என்னண்டா, எனிவன்? உள்ளே, என்னண்டா உள்ளே. உள்ளே, உள்ளே, என்னண்டா உள்ளே சில பேர். ஓகே, மற்றது அட்டண்டா ஒன்னண்டா என்ன அப்ப? மேல், ஒன்றா மீது, மேலே இல்லாடி மீது. ஓகே, அட்டண்டா என்ன? அங்கே, அங்கேயா? அப்ப தேயாரண்டா என்ன? அட்டண்டா அங்கே என்ன, தேயாரண்டா என்ன? சரி, ஓகே, நீங்க சொன்னதெல்லாம் கிட்ட சரி. ஆனா இங்க இன்னொன்னுட்டுக்கெல்லாம் நாம பெர்ஃபெக்டா இதான் மீனிங்னு சொல்ல மாட்டோம். அதாவது பிளேஸுக்கு வரும்போதுதான் நாங்க இன்னண்டா உள்ளே என்ற மீனிங்ல எடுப்போம். பிளேஸ்ல சொல்லும் போதுதான் ஒன்னண்டா மீது இல்லாட்டி மேலேன்னு சொல்லுவோம். ஆனா அட்டண்டா எல்லாம் பிளேஸுக்கு வரும்போதுதான் ஒரு லொகேஷனை சொல்றதுக்கு பயன்படும். ஆனா நாங்க இன்றைக்கு பார்க்க போறது ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம். டைம் ரிலேட்டட் தானே பார்க்க போறோம். அப்ப இதெல்லாம் எங்கெங்க எப்ப போட போறோம்ன்றதை நாங்க பார்க்க போறோமா. சரி, ப்ரிப்போசிஷன் சொன்னாமா தமிழ்ல சொல்றேன்னா முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? முன் முன் இடை இடை சொற்கள். சொற்கள். அவங்கள்ட்ட எல்லாம் டியூட் இருந்துச்சுன்னா அந்த ப்ரொபோசிஷன்றதை ஹைலைட் பண்ணிட்டு எழுதுங்க, முன் இடை சொற்கள் அப்படின்னு எழுதுங்க. ஏன்னா அப்படிதான் படிச்சோம்பா, நான் எல்லாம் இந்த எல்லாமே ஹைலைட் பண்ணி வட்டம் போட்டு அதுல எல்லாம் போட்டுதான் படிப்பேன். அப்ப நீங்களும் என்னோட ஸ்மார்ட்டான பீப்புள்ஸ் நீங்க. சோ நீங்க எல்லாம் குறிக்காம நான் வச்சிருப்பீங்க, பட் புரியுங்க. சரி, இப்ப போட்டுக்கு பாருங்க என்னன்னா, the choice of preposition in or at with time depend on the specific context. Here are some general guidance அப்படின்னு போட்டிருக்கு. எங்கெங்க எப்படி எப்படி நாங்க பயன்படுத்த போறோம் அப்படின்றத பற்றி நாங்க போட்டிருக்கு. சரி, எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி முதல்ல அதை போட்டிருக்கு பாருங்க. யூஸ் வித் லார்ஜ் யூனிட் ஆஃப் டைம். இப்ப லார்ஜ் யூனிட் ஆஃப் டைம் என்னம்மா? லார்ஜர் யூனிட் ஆஃப் டைம், ஒரு மிகப்பெரிய ஒரு நேரத்தை ரொம்ப குறிக்கக்கூடிய நீண்ட மாதிரி. கால, நீண்ட காலத்தை குறிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அதை சொல்லுவோம். ஏன்னா எனக்கு இந்த பெர்ஃபெக்டா சில விஷயங்களுக்கு தமிழ் தெரியாது. எனக்கு இன்றைக்கு இப்போ நான் ஒரு இடத்துல மேனேஜ்மெண்ட் டேர்ம்ஸ் படிச்சு கொண்டு வந்தேன். எனக்கு சிலதுகளுக்கு இந்த ப்ரொமோட் எல்லாம் எனக்கு தமிழ் தெரியாது. ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். எந்த ஒரு பிள்ளை சொல்லி ஊக்கப்படுத்துறதா அப்படி இப்படின்னு சம்திங்னு எனக்கு ஸ்பெசிபிக் தமிழ் வராது, கோய்க்காய்ங்க. சரி, அவ போட்டிருக்கு என்னன்னு சொன்னா, அக்கா சொன்ன மாதிரி லார்ஜ் யூனிட் ஆஃப் டைம்னு சொன்னா ஒரு நீண்ட காலத்தை குறிக்கிறதுக்கு நாங்க பயன்படுத்தும். அந்த நீண்ட காலம் எப்படி ஒரு மாதத்தை குறிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இயரை குறிக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி சீசன்ஸை குறிக்கிறதா இருக்கலாம். அப்ப சீசன்ஸ் டு யூ நோ த சீசன்ஸ்? உங்களுக்கு சீசன் என்ன காலநிலைகள், அப்ப பருவகாலம் அந்த மாதிரி வரும். அப்ப உங்களுக்கு சீசன்ஸ் என்னன்னு தெரியுமா? என்னென்ன சீசன் இருக்குன்னு தெரியுமா? டு யூ நோ த சீசன்? இந்த டெக்ஸ்ட் புக்ல எல்லாம் போடுவாங்க நிறைய பேர், அவங்க சரி சொல்லுங்க. சீசன் தெரிஞ்சா சொல்லுங்க, என்னென்ன சீசன்ஸ் இருக்கு. சரி, ஒரு 2-3 சொல்லுங்களேன் கேட்போம். சரி, கோடை காலம் என்னன்னு சொல்லு. கோடை காலத்தை எப்படி சொல்லு? நான் அவனை கோடையில் பார்த்தேன். autumn, அது ஓட்டம் அப்படி என்ன சொன்னா, I think summer. சம்மர். சம்மர், விண்டர், ரெய்னியா அங்கேயாவது போட்டிருக்கா? அவங்க சம்மர் தான் கோடை காலம். இங்க கவி போட்டிருக்கா சம்மர், விண்டர், ரெய்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அப்ப இலையுதிர் காலம் என்ன? autumn, இலையுதிர் காலம் நான் என்னுடைய காலம் ஓட்டம். அது ஆட்டம் இல்ல, அது ஓட்டம். autumn. Okay. ஓகே, கூதிர் காலம் இல்லையேன்னு சொன்னா ஒரு குளிர்காலம் என்னன்னு சொல்லுவோம்? Winter. விண்டர். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே, என்னம்மா கேட்கல, பாடு.
யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, எனக்கு ப்ரோக் ஆயிடுச்சு உங்களோட வாய்ஸ். Told winter. டோல் விண்டர். ஓகே, வெரி குட். சரி, மழை காலம் என்ன சொல்லுவோம்? ஆல்ரெடி கவியோ புவியாரோ எல்லாம் சொன்னாங்க. ரெய்னி சீசன். ஓகே, ரெய்னி சீசன். வெரி குட், வெரி குட், வெரி குட். அப்ப நாங்க ஒரு சீசன்ஸ் பற்றி கதைக்கும் போது நாங்க அந்த இடத்துல நாங்க என்ன போடுவோம்? இன்னன்றத போடுவோம். நான் அவளை ரெய்னி சீசன்ல பாத்தேன்னா ஐ சோஹு இன் ரெய்னி. இல்லாட்டி நான் அவளை வந்து ஒரு குளிர்காலத்துல பார்த்தேன்னா ஐ சோஹு இன் விண்டர். நான் அவனை வெயில் காலத்துல பார்த்தேன்னா ஐ சோஹு இன் சம்மர் அப்படின்னு வரும். விளங்குதா? அப்ப நாங்க ஒரு காலநிலையை பற்றி இல்லாட்டி ஒரு பருவ காலங்களை பற்றி சொல்ல போறோம்னா நாங்க இன் போடுவோம். சரி, அது மாதிரி இப்ப பாருங்க, முதலாவது எக்ஸாம்பிள் போட்டிருக்கோம் இன் ஆகஸ்ட் அப்படின்னு. வெறுமனவே ஒரு மாதத்தை பற்றி மட்டும் கதைக்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன போடுவோம்? இன் போடுவோம். எப்படி ஆகஸ்டுக்கு இன் வருதோ அதே மாதிரி ஜனவரியும் என்ன ஒரு மாதம். அப்ப மாதத்தை பற்றி மட்டும் கதைக்க போறோம்னா என்ன போடுவோம்? நாங்கள் இன் போடுவோம். யாருக்காவது உங்களை கேன் யூ கிரியேட் சென்டென்ஸ் வித் இன் இன் மந்த் வச்சுக்கொண்டு கிரியேட் பண்ணணுமா? யாராவது முடியும்? யாரையாவது? எனிவன்? இஃப் யூ நோ தட் ப்ளீஸ் கிரியேட் த சென்டென்ஸ். இன்ன வச்சுக்கொண்டு ஆனா எனக்கு அதுல மாதமும் இன்க்ளூட் ஆகணும். அதை வச்சுக்கொண்டு ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ண முடியுமா? My birthday is in January. Your birthday in January. Okay, very good. Okay, இன்ன வச்சுக்கொண்டு கிரியேட் பண்ணனா my birthday is in January அப்படின்னு வருது. சரி, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். I will complete this project in January. சரியா, நான் இந்த ஜனவரிக்குள்ள வந்து இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னா வரும். ஜனவரிக்கு உள்ளே என்ன பை தி ஜனவரின்னு வருவானும் பரவாயில்ல, இன் போட்டு சொல்லலாம். சரி, வெறுமனவே ஒரு மாதம் மட்டும் வருதுண்டா என்னன்னு வரும்? இன் போட்டு சொல்லுவோம். அத மாதிரி வெறுமனவே ஒரு ஆண்டு வருதுன்னு சொன்னா, வெறுமனவே ஒரு ஆண்டு வருதுன்னு சொன்னா நாங்க என்ன போடுவோம்? இன் போட்டு சொல்லுவோம். இன் 1995, இன் 2016, I was born in 2016. நான் 2016 பிறக்கையில எனக்கு கொஞ்சம் வயசு போச்சு. இருந்தாலும் சின்ன குழந்தை நீங்க எல்லாம் பிறந்திருப்பீங்க. நீங்க எத்தனை மணி பிறந்தீங்க எல்லாரும்? 2005. பரவாயில்ல, நீங்களா 2K kids தானே. So I was born in 2005. அப்ப ஒரு ஆண்டை குறிக்க போறோம். வெறுமனவே ஒரு ஆண்டு மட்டும் வருதுன்னு சொன்னா என்ன போடும்? இன் போடும். அப்ப லார்ஜர் யூனிட் ஆஃப் டைமுக்குள்ள என்னென்ன வரும்? மாதம் வரும், வருஷம் வரும், ஒரு பருவகாலம் வரும். பருவகாலங்கள் ஏதாவது வரும். இது உங்களுக்கு கிளியரோ? ஏன்னா நான் cross check பண்ண போறேன். என்னடா 9:30 இது ஃபுல்லா முடிச்சிடணும். அதுக்கு நான் கொஸ்டின் கேட்பேன். அப்ப நான் சொல்ற பேர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லணும் ஆன்சர். அதுக்காக தான் கேட்கிறேன். ஓகே, வெறுமனே ஒரு மாதம் மட்டும் வெறுமனே என்ன வரும்? இன். வெறுமனே ஒரு ஆண்டு மட்டும் வெறுமனே என்ன வரும்? இன். வெறுமனவே ஒரு சீசனை பற்றி கைக்க போறோம்னா என்ன வரும்? இன். ஓகே, எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஐ வில் see you in July. நான் வந்து உன்னை ஜூலைல பார்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கு. சரியா, அடுத்தது பாருங்க. use when referring to the period of time. What's the meaning period of time? ஒரு குறிப்பிட்ட காலம். ஓகே, வெரி குட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி நாங்க பேச போறோம். அதாவது நாங்க ஒரு ரெஃபர் பண்றேன்னு சொன்னா ஒரு சுட்டி காட்ட போறோம், இல்லாட்டி வந்து பரிந்துரைக்க போறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தை பரிந்துரைக்க போறோம்னு சொன்னா அங்க வந்து பீரியட் ஆஃப் டைம்னு சொல்லுவோம். அந்த நேரத்திலையும் நாங்க என்ன போடுவோம்? இன் தான் போடுவோம். அங்க பாருங்க, பிராக்கெட்டுக்கு போட்டிருக்கு பார்ட் ஆஃப் த டேஸ் அப்படின்னு. பார்ட் ஆஃப் த டேஸ் என்னென்ன இருக்கு? ஒரு டே இந்தியா டேஸ் இல்ல, ஒரு நாளுண்ட பகுதிகள் என்ன? பார்ட் ஆஃப் த டேஸ், நாளினுடைய பகுதிகள் என்னென்ன? என்னமா? ஒரு நாளுண்ட பகுதி ஒரு டைமா? சரியா, ஓகே, சரி வைப்போம் டைம். வேற ஒரு நாள் சொன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட். வெரி குட். இங்க பிள்ளைகள் வெளியே போடுது மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படின்னு போடுது. ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். இங்க 4 பேர் போட்டிருக்காங்க. 6 வாசிக்குமா? கவி போட்டிருக்காங்க பொங்கல் செலிப்ரேட் இன் ஜனவரி மந்த். ஓகே, வெரி குட் அம்மா, வெரி குட். இங்கால போடுங்க, கவி போடுங்க ஹவர்ஸ், மினிட், செகண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் வந்து மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, வெரி குட். ஆனா இங்க பாருங்க, பார்ட்ஸ் ஆஃப் டேஸ் வந்து 4 இருக்கு.
ஆனா அந்த 4 பகுதிகள்ல 3 பகுதிக்கு மட்டும்தான் இன் வரும். என்னென்னதுக்குன்னா மார்னிங். ஒரு மார்னிங்ல ஒரு விஷயம் நடக்குதுன்னா இந்த மார்னிங் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் ஆஃப்டர்நூன்ல நடக்குதுன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? இந்த ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். ஒரு விஷயம் ஈவினிங்ல நடக்குதுன்னா வெரி குட். கவி போட்டிருக்காங்க அட் நைட். ஈவினிங்ல நடக்குதுன்னு சொன்னா இந்த நைட் ஈவினிங்னு போடுவோம். ஆனா நைட்டுக்கு மட்டும் இந்த நைட்னு போட மாட்டோம். அட் நைட்னு போடுவோம். இது விளங்குதா? Yeah, sir. ஓகே. அப்ப உங்களுக்கு ஆஃப்டர்நூன் டேன்னு தெரியும். அப்படித்தானே? Yeah, sir. வாட்ஸ் த மீனிங் ஆஃப்டர்நூன்? பகல் or மதியம். சரி, பகல் ஓ மதியம். ஓகே. அப்ப இந்த ஆஃப்டர்நூனுக்கும் சரியா வெறுமனவே நூன் இருக்கு. நூன் என்ன? NOON நூன். இந்த ஆஃப்டர்நூன் இருக்கு. நூன் என்றாலும் மத்தியானம் தான். ஆனா வெறுமனவே நூன் சொன்னா நூனுக்கு மட்டும் ஏன் நாங்க அட் நூன் போடுறோம். பின்னாடி வரப்போது எந்த நேரம் உங்களுக்கு நீங்க ஆஃப்டர்நூன்லாம் தெரியுமல்லோ, அதனால கேக்குறேன். நூன் என்றாலும் மத்தியானம் தான். ஆனால் நூன் சொல்லும் போது அட் நூன் சொல்றோம். ஆஃப்டர்நூன் சொன்னா மட்டும் இந்த ஆஃப்டர்நூன் சொல்றோம். வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த ஆஃப்டர்நூன் அண்ட் afternoon? What's the difference between? யாரோ 2 பேர் எழுதியிருக்காங்க. என்னவாம்? At night, நண்பகல். ஓகே, நண்பகல் எல்லாம் சரி. என்னோட கொஸ்டின் இஸ் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் in the afternoon and at the afternoon? அட மசகுட்டி வீட்டுக்கு அடங்கு புனைச்சு போட்டு நீங்க சொல்லுங்க. வாட்ஸ் த மீனிங்? யாருக்காது பிள்ளைகள்? Sir. பிள்ளைகள் சொல்லம்மா. Sir. சொல்லுங்க. I don't know the difference between that. In the afternoon or at the noon. Okay, very good. நான் சொல்றேன், பிரச்சனை இல்ல. இப்ப இந்த ஆஃப்டர்நூன் என்றாமா ஆஃப்டர்நூன் என்ன எவ்வளவு நேரத்தை குறிக்கிற காலப்பகுதி? ஆஃப்டர்நூன் எவ்வளவு நேரத்தை குறிக்கிற காலப்பகுதி? அந்த பகல் நேரத்தை ஃபுல்லா. அதான் என்ன எவ்வளவு நேரம்? எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 12 மணில இருந்து 3 மணி. ஓகே, வெரி குட். யாரோ ஒரு புள்ள போட்டிருக்கு. அட்நூன்னா சரியா 12 மணின்னு சொல்லி போட்டிருக்கு. வெரி குட். 12 மணில இருந்து 3 மணி காலப்பகுதியை குறிக்கிறதுன்னு சொன்னா இந்த ஆஃப்டர்நூன் போடும். ஆனா அட் நூன் சொன்னா அக்குரேட்டா அட்ன்னு போடுறோம்னாலே அட் வரப்போதுனாலே ஸ்பாட் டைம் தான் குறிப்போம். விளங்குதா? அட் நூன் சொன்னா சரியா மத்தியானம் 12 மணி. ஆனா இந்த ஆஃப்டர்நூன்னா 12 மணில இருந்து நம்ம 3 மணி காலப்பகுதி இருக்குல்ல, அந்த 3 மணி காலப்பகுதியையும் நாங்க என்னென்னு போடுவோம்? இந்த ஆஃப்டர்நூனுக்கு போடுவோம். வெரி குட். இந்த ஆஃப்டர்நூனுக்கு என்ன போடுவோம்? 12 மணி டு 3 மணி காலப்பகுதி ஃபுல்லாதையும் இந்த ஆஃப்டர்நூன் போடுவோம். சரியா அட் நூன் போட போறோம்னு சொன்னா அது சரியா 12 மணியா இருக்கும். இது விளங்கிச்சோ? Did you understand? Yes, sir, understood. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தா பாருங்க, இந்த 21st century அப்படின்னு இருக்கு. அதாவது ஒரு நூற்றாண்டை பற்றி நீங்க கதைக்க போறீங்கன்னு சொன்னா நாங்க இன் போடுவோம். ஒரு நூற்றாண்டை பற்றி கதைக்க போறோம்னா என்ன போடுவோம்? இன் போடுவோம். அங்க கீழே பாருங்க 1980s. What's the meaning? 1980s. In the 1980s. என்ன மீனிங்? கவிக்கு அண்டை காய்ச்சல், அதனால வாய திறக்கல. இன்னைக்குமா காய்ச்சல்? சரி, பரவாயில்லையா? What's the meaning of in the 1980s? நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆட்கள், ஃபண்டமெண்டல் இங்கிலீஷ்ல எல்லாம் புலந்து காட்டுவீங்க. இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் உங்களை எல்லாம் லெஜெண்ட் கேட்டகரியில வச்சுக்கிறேன் ப்ளீஸ். 90 காடியில் யாருப்பா இது வெறித்தம் மாடி இருக்காங்க. 1995, 98, 95. ஓகே, 98 80களில். ஓகே, சொல்லுங்க. 1980 காலகட்டங்களில். காலகட்டங்களில் 80ல மட்டும் இருக்கிறது. பாத்திமா, நீங்க 80 காலில். ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். அதாவது 1980s என்றது ஒரு டிகேட்ஸ்.
டிகேட்ஸ் தானே. டிகேட்ஸ்னா என்ன? டிகேட்ஸ்னா என்ன? What's the meaning of decades? Fatima, what's the meaning of decades? Bhuvana, what's the meaning of decades? I already told that. I think so. I don't know, sir. Oh, Kavi, Ushar. உடனே சொல்லிட்டு அடுத்து நான் கேட்க முன்னாடி. Okay, I don't know, sir. Very good. Good chance. Decades என்ன சகாப்தம். எழுதுங்க. Decades என்ன சகாப்தம். அப்ப இந்த 80s ஒரு 80களில், அதாவது 80ஆம் ஆண்டு காலகட்டங்களில். அப்ப 80களில் என்னென்ன ஆண்டு வரும்? 81, 82, 83, 84, 85ல இருந்து 89 வரைக்கும் வரும். அப்போ ஒரு 10 ஆண்டு கால பகுதியைத்தான் நாங்க சகாப்தம் இல்லாட்டி ஏரா இல்லாட்டி டிகேட்ஸ் 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த 80s அப்படின்னு வருதுன்னா 80களில். அப்ப ஒரு டிகேட்ஸை பற்றி நாங்க பேச போறோம்னாலும் இன் போடும். ஒரு செஞ்சுரிஸ், அதாவது ஒரு நூற்றாண்டை பற்றி பேட போறோம்னு சொன்னாலும் நாங்கள் இன் போடும். அதே மாதிரி பார்ட் ஆஃப் டேஸ்ல மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த 3 பற்றி பேச போறோம்னாலும் இன் போடுவோம். சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சகாப்தமோ தமிழ் எனக்கு குழப்ப போறாங்களே. ஓகே, வெயிட் பாருங்க வரேன். நான் டைப் பண்ணி போறேன்னா எனக்கு இப்படி போயிடாது. டைப் பண்ணி போறேன்னா என்ன ஸ்பெல்லுன்னா சகாப்தம். காவனா வருமாமா நீ சதாப்தம் என்ற சசாப்தம் என்ற எனக்கு என்னன்னு தெரியாது. சகாப்தம் சரியா? நீங்க மாவீரன் அந்த ராஜா மூவிஸ் எல்லாம் பாக்குற இல்லையா? பாகுபலி அந்த மாதிரி. இது பாகுபலியினுடைய ஏரா. டோனி சகாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். சகாப்தம் தானே? என்னண்டு? சகாப்தம் தானே? ஓ, அப்புறம் ஏன் நீங்க தகாப்தம் எழுதி இருக்கீங்க? தங்கிலீஷ்ல எழுதி இருக்கேனா? தகாப்தம் ஏன் எழுதி இருக்கீங்க? ஓ, சாரி சானா சாரி, மாறி போட்டேன். அந்த புள்ளை சகாப்தம் அப்படியே போட கீழே இந்த புள்ள போட்டுருக்கு பாருங்க. நான் லைக் பண்ணி வச்சேன் பாருங்க. அந்த புள்ளை என்ன சரி. சகாப்தம். இந்த பிள்ளை என்ன சரி. யாரு பேர் வாசிக்க முடியல சத்தியமா அந்த பேர். நீங்களே சொல்லுங்க, அது என்ன பேர்? சுப்பாவா? என்ன பேர்? சாரி, என்ன வாசிக்க முடியல. சரி, ஓகே. சகாப்தம் என்று சொன்னா 10 ஆண்டுகளை குறிப்போம். 10 ஆண்டுகளை நாம குறிக்கும் போது நாம இன்னும் சொல்லித்தான் பாய்ப்போம். அதே மாதிரி ரொம்ப கவனமா இருக்கணும். பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் இது 3 எப்படி ரீட் பண்ணுங்க சார்? எப்படி? சுஜீபாவா? சூப்பர். ஓகே, நான் ஃபியூச்சர் பின்னாடி ரீட் பண்றேன். ஓகே, டோன்ட் வரி. ஏன்னா நானே இங்க சகாப்தமா இதான்னு சொல்லி குழம்பி போயிடுது. 10 ஆண்டு சதாப்தம் என்னடா இது ஒரு பெரிய ஒரு குரூஷியல் எரர் மாதிரி இருக்கு. 100 ஆண்டு சகாப்தம் அப்படிங்களா? சரியா? நான் போட்டது என்ன தானால வருமா? தசாப்தம் வரணுமா? தசாப்தம். சரி, தசாப்தமா? 10 ஆண்டுன்னா தசாப்தமா? நான் சகாப்தம்னு சொல்லிட்டேன். அப்ப சோ மை எரரா, மை மிஸ்டேக்கா? சாரியா, எனக்கு தெரியல. அப்ப தசாப்தம். நான் இனி போய் ஒரு ரீசெக் பண்றேன்னா, ரீசெக் பண்ணி நாளைக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்றேன். இல்லைன்னு சொன்னா கீர்த்திரா என்ன சொல்லிட்ட கேட்டு மேக் ஷோ பண்றேன். சுஜீவா அவங்க போடுங்க சகாப்தம். ஓகே. நாம இங்கிலீஷ்லயே படிப்போம். விடுங்கடாப்பா, நான் இங்கிலீஷ்லயே படிப்போம். சரியா? டிகேட்ஸ் எரா வாட் எவர் யுவர் சாய்ஸ். ஓகே, சரி, இங்க வாங்க. நாங்க பாஸ்டையோ இல்லாட்டி பிரசன்டையோ இல்லாட்டி ஃபியூச்சரையோ நாங்க சொல்லும் போது என்ன போடுவோம்? இன் போடுவோம். ஆனா பிரசன்ட்ல மட்டும் ஒரு நோட் ஒன்று போட்டு வைங்க, ஒரு புள்ளடி. பிரசன்ட்ல மட்டும் என்ன போட போறீங்க? ஒரு புள்ளடி போட போறீங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த பிரசன்ட்னா என்ன? அட் த பிரசன்ட்னா என்ன? வாட்ஸ் த மீனிங்? இந்த பிரசன்ட்டுக்கும் அட் த பிரசன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? ஏன்னா பிரசன்ட்டுக்கு மட்டும்தான் அட் போடலாம் இல்லாட்டி இன் போடலாம் வேற போகுது. பாஸ்டுக்கு ஃபியூச்சருக்கு வராது. உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா இந்த பிரசன்ட் என்ன, அடுத்த பிரசன்ட் என்ன? ஓகே, வெரி குட். யாருக்காவது? எனிவன்? வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இன் த பிரசன்ட் ஓ அட் த பிரசன்ட்?
ரைட்டோ பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப நீங்க தானே எனக்கு இப்ப ஒரு விஷயம் சொல்லி தந்தீங்க. அது மாதிரி நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்க ஆசைப்படுறேன். இந்த கிளாஸ்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இந்த கிளாஸ் நான் சில கிளாஸுக்கு போகும்போது பிள்ளைங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ். இங்க ஒரு புள்ள போட்டுருக்கு என்னவாம்? அட் த பிரசன்ட் தற்போது. வெரி குட். அட் த பிரசன்ட் தற்போது. அப்ப இந்த பிரசன்ட் என்ன? அட் த பிரசன்ட் தற்போது சரி. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இன் த பிரசன்ட்? ஓ கவி. அட் த பிரசன்ட் தற்போது சரி. இந்த பிரசன்ட் நிகழ்காலத்தில். வெரி குட். கிட்டத்தட்ட சரிதான். ஆனா அது ஒரு எனக்கு கிளாரிபிகேஷன். ஐ நீட் மோர் கிளாரிபிகேஷன். சும்மா நிகழ்காலத்துலன்னு சொன்னா எல்லாம் நமக்கு புரியாது. ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தானே நாங்க பயன்படுத்த போறோம். இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா பிரேசஸும் ஏதோ ஒரு சிச்சுவேஷனுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது. ஐ நீட் அ பெர்ஃபெக்ட் சிச்சுவேஷன். எந்த பார்ட் ஆஃப் சிச்சுவேஷனுக்கு நாங்க இந்த பிரசன்ட் போடுவோம். அட் த பிரசன்ட் இந்த சிச்சுவேஷனுக்கு போடுவோம். இந்த பிரசன்ட் நிகழ்காலம். ஓகே சரி. அட் த பிரசன்ட் இந்த நொடியில். அதுவும் சரி. இப்ப ரெண்டுமே ஒன்று தானே. இந்த நொடியில் என்றாலும் சரி, நிகழ்காலம் என்றாலும் சரி. சரி இப்ப எனக்கு முழங்கப்படுத்துங்க. எப்படி நிகழ்காலத்தையும் இதையும் முழங்கப்படுத்துங்க. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ. இங்கெல்லாம் தமிழ் பண்டிதர்கள்ன்றது எனக்கு புரியுது. பட் ஐ நீட் அ பெர்ஃபெக்ட் ஆன். இப்போ நடக்குது, இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் நடந்து கொண்டிருக்குன்னா பிரசன்ட் கண்டினியூஸ்ல போய் ஐஎன்ஜி போட்டு படிப்பிக்க போறோமா? அதெல்லாம் பேந்து இப்ப ஐ நீட் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். இது சமாளிபிகேஷன். ஐ டோன்ட் நீட் அ சமாளிபிகேஷன். ஐ நீட் அ பெர்ஃபெக்ட் ஆன்சர். இந்த பிரசன்ட் இன்றைய நாளா? அப்ப இன்றைய நாள்னா டுடே இல்லோ. வேர் இஸ் புவனா? Sir, We I'm don't know, here sir. Where is your answer? Why are you silent? because I don't know. Oh, I don't know. நான் நினைச்சேன் உங்க அம்மா சாப்பாடு தருவேன். No. சரி ஓகே. நான் சொல்றேன். என்னன்னா இந்த பிரசன்ட்ன்றதுமா ஒருத்தங்க வந்து எப்பவுமே கடந்த காலத்தை பற்றியே பேசி கொண்டிருக்காங்கன்னு வைங்களேன். எப்ப பார்த்தாலும் அவள் போயிட்டாளு, அவன் போயிட்டானு, அப்படி இப்படின்னு சொல்லி அலம்பிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். அப்ப அவங்கள வந்து நீங்க மோட்டிவேட் பண்றதுக்கோ இல்லாட்டி அட்வைஸ் பண்றதுக்கோ நீங்க சொல்றீங்க டே இந்த பிரசன்ட்ல வாழு என்று சொல்றீங்க. அப்போ ஒருத்தன் வந்து பாஸ்ட பற்றியே இல்லாட்டி ஃபியூச்சரை பற்றியே எப்பவுமே திங்க் பண்ணி கொண்டிருக்கிறவனுக்கு நீ இந்த பிரசன்ட்ல வாழு அப்படின்றது சொல்றதுக்கு தான் நாங்க பயன்படுத்துவோம் இந்த பிரசன்ட். ஏன்னா நிகழ்காலத்துல மீனிங் அதுக்கு பயன்படுத்தும். ஏன்னா சிச்சுவேஷன் விளங்கிக் கொள்ளுங்க. ஒருத்தர் பாஸ்ட பற்றியோ இல்லாட்டி ஃபியூச்சரை பற்றியோ எப்பவுமே ஒரே அபவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு சொன்னா தட் டைம் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது, ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ண வேண்டியது இந்த பிரசன்ட். ஆனா இப்ப இந்த நொடியில ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அட் த பிரசன்ட். புரியுதா? Did you understand? If you don't clear, please ask me. Let me know that. ரெண்டுமே ஒரே மீனிங்ல தானே விடுவோம். ரெண்டுமே சிமிலர் மீனிங் தான். ஆனா பட் வந்து சிச்சுவேஷன் என்ன இங்கிலீஷ்ல மீனிங் எப்பவுமே ஒன்றுதான். ஆனா எந்த சிச்சுவேஷனுக்கு எதை பயன்படுத்தணும் வேண்டியிருக்கല്ലോ? டெவலப் பண்ணாலும் ஒன்றுதான், ஆனா இம்ப்ரூவ் பண்ணாலும் ஒன்றுதான். சரியா? அப்ப நான் சொல்றேன் மச்சான், உன்னோட ஸ்கில்ல என்னன்னு சொல்லுவோம்? டெவலப் பண்ணு சொல்லுவோமா இம்ப்ரூவ் பண்ணு சொல்லுவோமா? இம்ப்ரூவ் பண்ணு. இம்ப்ரூவ் பண்ணு. ஏன்னா அந்த இடத்துல நம்ம டெவலப் பண்ண சொல்ல மாட்டோம். தெரியலையே. அந்த இடத்துல சொல்ல முடியாதுன்னு சொல்ல மாட்டோம். சரியா? ஒரு சாஃப்ட்வேர் தானே நம்ம டெவலப் பண்ணு சொல்லுவோம். வெரி குட் கவி. சாஃப்ட்வேர் தானே நாம டெவலப் பண்ணு சொல்லுவோம். சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணு, சாஃப்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்ல மாட்டோம். நீ உன்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணு. நீ வந்து நல்லா படிக்கிற, ஆனா இன்னும் நீ உன்னை இம்ப்ரூவ் பண்ணு, உன்னை டெவலப் பண்ணு. அது சம்டைம் நம்ம ஆஸ்க் பண்ணுவோம். நம்ம எப்பவுமே சரி இப்ப எப்படி ஒரு கேள்வி கேட்போம்னா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இப்ப புவனா வளமையா பள்ளிக்கூடம் போறவள். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க மாறாது. டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. புவனா வளமையா பள்ளிக்கூடம் போறவள் எப்படி சொல்லுவோம்? இங்கிலீஷ்ல என்ன சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க. Buona goes to school usually. ஓகே யூஸ்வலி எவ்ரிடே வாட் வர. ஓகே அப்பயே நீங்க வந்து இங்க பாருங்க, இந்த பிள்ளை வந்து புவனா கோ டு ஸ்கூல் யூஸ்வலின்னு போடுது. அப்ப நாம எப்படி பழகி இருக்கிறோம்?
வளமையா கோ டு ஸ்கூல் தானே பழகினாங்க. ஆனா கோ டு ஸ்கூல் சரியா இவ்வளவுதானே? இல்ல அது அதுல சொரிய ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இது வந்து இப்ப நானும் வந்து எனக்கு இது முன்னாடி தெரியாதானே? சிம்பிள் பிரசன்டென்ஸ் எல்லாம் வளமையா போறது சொல்லணும். அப்ப கோஸ் டு ஸ்கூல்னு தெரியாது எனக்கு. அவ கண்ணன் கோ டு ஸ்கூல்னு சொல்லுவேன், பிறந்தன் கோ டு ஸ்கூல்னு சொல்லுவேன். ஆனா பட் அது ரோங். ஆனா நாம ஒவ்வொரு நாளும் ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல கோ டு இங்கிலீஷ் கோ டு ஸ்கூல்னு சொன்னா சரிதானே? ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல சரிதானே? அப்ப சோ அந்த மாதிரி தான் இந்த மூமெண்ட் அட் த மூமெண்ட் எல்லாம் கிட்டத்தட்ட சேம் மீனிங். ஆனா எந்த இடத்துல எதை பயன்படுத்த வேணும்னு தெரிஞ்சிருந்தா போதும். சரியோ? we have to move another session. ஓகே, மூவ் பண்ணுமா? இல்லாட்டி இன்னும் கிளாரிபிகேஷன் வேணுமா? ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லி விளங்கப்படுத்துறப்ப? No, sir. Clear. சரி, எதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். இப்ப கண்ணன் தன்னோட பாஸ்ட் நினைச்சு worry பண்றான்னு வைப்பமே. நான் worry பண்ணியிருக்கேன் தானே உங்கள்ட்ட. அந்த டைம்ல இப்ப என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்றான், மச்சான் நீ பிரசன்ட்டுக்கு வான்னா, நீ இப்ப இந்த நொடியில வாழு அப்படின்னா அந்த டைம்ல என்ன சூஸ் பண்ணுவான்? In the present. இந்த பிரசன்ட். சரியா? அது விளங்குதா? ஆனா நான் இப்போதான் ஒரு வேலையை முடிச்சேன், என்னோட இப்ப செய்யறேன்னா அட் த பிரசன்ட். இந்த பிரசன்ட்ல நான் ஒரு வேலையை செய்யறேன், அட் த பிரசன்ட்னு சொல்லுவோம். விளங்குதா? ரெண்டுக்குமான வித்தியாசம். Yeah, sir. சின்ன எரர் தானே இது. வந்து நம்ம IELTS-க்காக நான் கொஞ்சம் டீப்பா படிப்பிக்கிறேன். நாங்க ஏ லெவலுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் வராது. ஏ லெவலுக்கு வராது. என்ன வராது, என்ன தெரியாது, என்ன தெரியாது, வராது. சரி, ஒரு 2 வீக்ஸ் பற்றி, ஒரு குறிப்பிட்ட காலம் தானே 2 வீக்ஸ்ன்றது, ஒரு குறிப்பிட்ட காலத்தை பற்றி சொல்ல போறோம்னா இன் 2 வீக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 6 மாதத்துக்குள்ள என்ன சொல்ல போறோம்னா இன் 6 months, 10 மாதத்துக்குள்ள இன் 10 months அப்படின்னு சொல்லுவோம். விளங்குதா? இது வரைக்கும் விளங்குதா? Yes, sir. அப்ப சொல்லுங்க, இன்னங்க எல்லாம் யூஸ் பண்ணலாம். In வந்து ஒரு லாங் டைம் பீரியட்க்கும் ஷார்ட் டைம் பீரியட்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. லாங் டைம் பீரியட்னா மந்த், இயர், அப்புறம் சீசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது லாங் டைம் பீரியட். ஷார்ட் டைம் பீரியட் இருந்தா ஒரு நாளினுடைய பிரிவுகளுக்கும், ஒரு செஞ்சுரிக்கும், ஒரு தசாப்தத்துக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலங்களுக்கும், வீக்ஸுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அதுல பிரசன்ட் வந்து 2 வகையா யூஸ் பண்றாங்க. ஒன்னு இந்த பிரசன்ட், இன்னொன்னு அட் த பிரசன்ட். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ரெண்டு முறையா யூஸ் பண்றாங்க. அதுல ஆஃப்டர்நூன் என்றா இந்த ஆஃப்டர்நூன் என்னும், நூன் என்றா அட் நூன் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. வாட் தி மீனிங் அட் நூன் என்ன? அது சரியாக 12 மணியே சொல்றதா இருந்தா அட் நூன். யூசுவலா நேரம்னு சொல்றதா இருந்தா இந்த ஆஃப்டர்நூன். இந்த ஆஃப்டர்நூன். ஏன்பா ஏன் கிளம்புற? மேல முடிஞ்சா? ஓகே, ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போம்னா விடையில. ஓகே, சந்தோஷம். ஓகே, அடுத்தது நாம மூவ் பண்ண போறது ஒன்னுக்கு. இப்ப ஒன்னும் போதுதான் இதுன்னு அடுத்த ஸ்லைட் வந்து பிளேஸ் சம்பந்தமா வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய பாடம் இது. சும்மா விளையாட வேணாம். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து இப்ப நான் உங்களுக்கு ரீடிங் ஆக்டிவிட்டி படிப்பிக்கிறேன் இல்லையோ, ரீடிங் தெரியும்னு சொன்னா ஆஸ் யூஸ்வல் அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ரீடிங் இல்லாதபடினால நான் கொஞ்சம் இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் எடுங்க நீங்களா. சரி, ஒன்னுங்க பயன்படுத்தோம்னா நாள் சம்பந்தமா கதைக்கிறதுக்கோ இல்லாட்டி திகதி சம்பந்தமா கதைக்கிறதுக்கு தாங்க என்ன பயன்படுத்தும்? ஒன் பயன்படுத்துவோம். சரியோ? அதாவது ஜூஸ் வித் ஸ்பெசிபிக் டேஸ் அண்ட் டேட்ஸ். கதை புரியுதா? ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட நாளை பற்றி கதைக்கிறதுக்கோ இல்லாட்டி ஒரு திகதியை பற்றி கதைக்கிறதுக்கோ நாங்க என்ன பயன்படுத்துவோம்? ஒன் போடுவோம். ஆனா வெறுமனவே இயர் மட்டும் வெறுமனே என்ன போடுவோம்? இன். வெரி குட். யார் அது மெதுவா கைக்கிறாங்க? Who is that? மீ சாரா? வெரி குட். பரவாயில்ல, கதையுங்க, வயது கதையுங்க. ஏன்னா நான் இந்த நேரம் சட் பாக்ஸ் வந்து பார்க்க மாட்டேன், அதனால தான் கேட்கிறேன். சாரி, ஓய்க்காய்ங்க. சரியா? யூஸ் வித் ஸ்பெசிபிக் டேஸ் ஓ டேஸ் பற்றி கைக்கும் போது நாங்கள் ஒன் பயன்படுத்துவோம். இப்போ டேஸ் என்ற நாட்கள் என்ன உங்களுக்கு தெரியும்? மண்டே, சண்டே, சாட்டர்டே, தேர்ஸ்டே, டியூஸ்டே அப்படின்னு நாட்கள் உங்களுக்கு தெரியும். அந்த நாளுக்கு முன்னாடி சொல்லும் போது என்ன போடுவோம்? ஒன் போடுவோம். ஆனா ரொம்ப கவனமா இருங்க, ஒரு வெறுமனவே ஒரு மாதம் மட்டும் வெறுமனே என்ன போடுவோம்? இன்.
இன். ஆனா அந்த மாதத்தோட ஒரு திகதி வந்துட்டேன்னா என்ன போடுவான்? ஆன். ஆன். விளங்குதானே கதை? வெறுமனவே ஒரு நாள் மட்டும் வந்தா ஆன் போடுவான். அதே மாதிரி வெறுமனவே ஒரு இயர் மட்டும் வந்தா இன் போடுவான். ஆனால் ஒரு மாதமும் திகதியும் இல்லாட்டி ஒரு மாதம் திகதி ஆண்டு இயர் எல்லாம் சேர்த்து வருதுன்னாலும் என்ன போடுவான்? ஆன் தான் போடுவான். Did you understand? Yes, sir. Okay, very good. Understood. Understood. வேற எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு புரியுதா நம்ம படிப்பிக்கிறது இல்லாட்டி என்னன்னா சம்டைம் நான் யோசிக்கிறேன் கத்தி கதைச்சா விளங்கிடுமா அப்படின்ற மாதிரியான தோட்டெல்லாம் எனக்கு வருது. உங்களுக்கு புரியுதா? Yeah, sir. விளங்காட்டி ஓப்பனா சொல்லுங்க, ஐயா நீ சேவை இல்லாம அலட்டுற, எனக்கு புரியல, நீ தேவைற டைம்ல இப்படி பண்ணாத அப்படின்னா நான் சத்தியமா வதைக்க மாட்டேன். கதை விளங்குதானே? Yes, sir. பேசிக்கா வந்து நான் ப்ரொஃபஷனல் டீச்சர் மாதிரி வதைக்க மாட்டேன். ஐ எம் லோக்கல் பாய் தானே, யூ நோ தட். ஸோ அதனால நான் வந்து வதைக்க மாட்டேன். விளங்குதா? ஓகே. ஸ்பெஷல் டேஸ். ஸ்பெஷல் டேஸ்னா என்ன? ஒரு ஸ்பெஷலான நம்ம நாட்கள் வாழ்க்கையில வர ஒரு ஸ்பெஷலான நாட்களை குறிக்கும் போது கூட நாம ஒன்று தான் பயன்படுத்துவோம். எப்படின்னா பர்த்டேன்றது எங்களுக்கு ஸ்பெஷல் டே தானே, என்ன? ஓகே, ஸ்பெஷல் டேஸ். பர்த்டேக்கு முன்னாடி நம்ம ஒன் போடுவோம். பாருங்க, தெளிவா கவனமா இருங்க. அதுக்கு பின்னாடி டேஸ் எண்டு வேற வேணும். டே எண்டு வந்தா தான் ஒன் வரும். பாருங்க, ஆன் நியூ இயர்ஸ் டே, சரியா? ஆன் கிறிஸ்மஸ் டே, ஆன் காந்தி ஜெயந்தி, ஆன் இண்டிபெண்டன்ட் டே. அங்க மூவ் பண்ணீங்கன்னா என்ன இருக்கு? சாரி, இங்க ஸ்லைட்ல தெரியலையா? இங்க மாத்திரனா வெயிட் பண்ணுங்க. பாருங்க, அங்க பாருங்க, வெறுமனவே மார்னிங் வந்தா என்ன வரும்? வெறுமனவே மார்னிங் வந்தா என்ன வரும்? இந்த மார்னிங். இந்த மார்னிங் வருது. ஆனா ஒரு நாளும் குறிப்பிட்டு அதோட ஒரு மார்னிங் குறிப்பிட்ட என்ன வரும்? ஆன் மண்டே மார்னிங், ஆன் ஃப்ரைடே நைட். நைட் என்ன அட்டெண்ட் தானே சொன்னான். ஆனா இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு நாள் வந்துச்சுன்னா என்ன வரும்? ஆன் வரும். Can you catch my point? Yes, sir. Yes. அப்ப விளங்குதானே? இப்ப என்னோட ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆன் கிறிஸ்மஸுக்கும் அட் கிறிஸ்மஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன் கிறிஸ்மஸ் டேக்கும் அட் கிறிஸ்மஸுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன் கிறிஸ்மஸ்னா அந்த நாள், கிறிஸ்மஸ் நாளை குறிக்குது. அட் கிறிஸ்மஸ் அந்த கிறிஸ்மஸ் டைம் பீரியட குறிக்குது. வெரி குட். ஆன் கிறிஸ்மஸ்னா ஸ்பெசிபிக்கா பாருங்க, அந்த கிறிஸ்மஸ் வந்து டிசம்பர் 25 வருதுன்னா அந்த டிசம்பர் 25, சரியா நான் சொல்றது? 25 தானா? ஐ டோன்ட் நோ ஜெட், சும்மா சொல்றேன். ஓகே, புள்ளையா? கரெக்ட் சார். பரவாயில்ல, நான் பெரிய ஆள் தான் போல இருக்கு. சும்மா அடிச்சு விட்டு நான் சரியா வந்துட்டு சும்மா சொன்னேன், எனக்கு தெரியாது. சரி, ஆன் கிறிஸ்மஸ் டேன்னா கணக்கா டிசம்பர் 25 வந்து சனிக்கிழமை வருதுன்னா அந்த சனிக்கிழமைன்ற ஒரு நாளைத்தான் ஆன் கிறிஸ்மஸ் டே குறிக்குது. ஆனா அட் கிறிஸ்மஸ் என்றாலோ, அட் பொங்கல் என்றாலோ, அட் நியூ இயர் என்றாலோ அந்த கிறிஸ்மஸ் காலப்பகுதியை, அதாவது பாருங்க 1ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற அந்த டியூரிங் த பீரியட் ஆஃப் டைம் இருக்குல்ல, அந்த பீரியட் ஆஃப் டைம் தான் நம்ம குறிக்கிறோம். ஐ நீட் அ லீவ் அட் கிறிஸ்மஸ்ன்னா அந்த கிறிஸ்மஸ் காலப்பகுதிக்கு எனக்கு லீவ் வேணும். வணங்குதா? கிறிஸ்மஸ் டே என்ன? ஸ்பெசிபிக்கா டிசம்பர் 25 தான் எனக்கு டே, சாரி, லீவு வேணும். Did you understand? Yes, sir, understood. Please, can you explain me? ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐ மீன் ஒன்னு எங்க எல்லாம் பயன்படுத்தலாம்னு இருக்க சொல்லுப்பா. சார் அதான் ஒன்னு எங்க எல்லாம் பயன்படுத்தலாம்னு இருக்க சொன்னீங்கன்னா அதுக்கு நான் தண்ணியை குடிச்சிருவேன். அவங்க வந்து ஒரு இப்போ இன் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு வீக்ல மாதமாக இருந்தால் அதான் சார். இருங்க, சரி சொல்லுங்க.
இப்ப இன் வந்து ஒரு வீக் ஃபுல்லா அதை குறிக்குமாக இருந்தால் ஒன் வந்து அந்த வீக்ல வர ஸ்பெசிபிக்கான ஒரு தனி நாள், அதாவது மண்டே அப்படின்னு வந்தா அதுக்கு முன்னாடி ஆன். ஏன்னா அந்த மண்டே நம்ம குறிப்பிட்டு சொல்றனால ஆன்ற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்றோம். இப்போ கிறிஸ்மஸ் அப்படின்னு வந்தா அது வந்து கிறிஸ்மஸ் அந்த மாதம் கிறிஸ்மஸ் அப்படின்னா எப்படி சொல்றது, நம்ம கிறிஸ்மஸ் அப்படி பொதுவா சொல்ல தான் வரீங்க. அப்படின்னா வெறுமனவே டேன்னு பின்னாடி போடாம, இல்ல இப்ப கொஸ்டின் அப்படின்னா பின்னாடி டே போடே இல்ல, கிறிஸ்மஸ்ல பின்னாடி டே போடே இல்ல. ஆனா உனக்கு வந்து முன்னாடி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஒரு அண்டர்லைன் இருக்கு. அப்ப என்ன போடுவேன்றதா எனக்கு சொல்ல வாரு. யா ஆ அப்படி வந்தா இன் கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் ஆ. டேன்னு வந்தா ஆன் கிறிஸ்மஸ், பிகாஸ் அந்த கிறிஸ்மஸ் டே இன் கிறிஸ்மஸ் இல்ல மகள், அட் கிறிஸ்மஸ். அட் கிறிஸ்மஸ். ஆ கிறிஸ்மஸ் டேன்னு வந்தா ஆன் கிறிஸ்மஸ். வெரி குட். உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் டே என்னன்னு தெரியும் தானே? யா சார். I think you also independent woman also. So that's why you know that. Okay. நான் அடுத்தது மூவ் பண்ண அட்டுக்கு போவாப்ப. ஓகே சார். ஓகே, அட்டன்னா பாயிண்ட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு நாம பயன்படுத்துவோம். அட் எது பயன்படுத்துவோம்? பாயிண்ட் ஆஃப் டைம். பாயிண்ட் ஆஃப் டைம் குறிக்கிறதுக்கு யூஸ் வித் ஸ்பெசிபிக் டைம் ஆஃப் த டே. ஒரு நாளுண்ட குறிப்பிட்ட ஒரு நேரத்தை குறிக்கிறதுக்கு தான் நாங்க என்ன பயன்படுத்துவோம்? அட்ன்றது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு 5:30 வாரேன்னா ஐ வில் கம் அட் 5:30. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 5:30 வாரேன்னா அப்படி சொல்லுவேன், கிட்டத்தட்ட ஒரு 5:30 வாக்குல வாரேன். என்னம்மா சொன்னா? சரி, காதுல விழுந்துச்சு, நல்லா தான் சொன்னேன், சொல்லு. ஏனம்மா சரி, சொல்லும் போது கத்தி சொல்லுங்க. வெரி குட். அரவுண்ட் 5:30. ஐ வில் கம் அரவுண்ட் 5:30. நான் கிட்டத்தட்ட 5:30 வாக்குல வருவேன். அப்படின்னா 4:45, சாரி 4:55க்கும் போகலாம், இல்லாட்டி 4:55, 25, 5:25க்கும் போவேன், 35க்கும் போவேன், அப்படி அந்த மாதிரி. சரி, அட் 8 o'clockன்னா சரியா 8 மணி. அட் 2:30 என்ன? அட் 2:30 என்ன? அட் 2:30 2:30. சரியா? 2:30. அட் நூன். அங்க பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் நூனுக்கு என்ன வந்திருக்கு? அட் நூன். அட் நூன் என்ன விளங்குதானே இப்ப என்னண்டு? யா சார். அட் நூன்னா சரியா 12 மணி. மிட் நைட் உங்களுக்கு தெரியும், நள்ளிரவா? அதுவும் நைட் 12 மணி. சரியா? சரியா நைட் 12 மணி அந்த மாதிரி சம்திங் தான் நாம அப்படி சொல்லுவோம், அட் மிட் நைட் அப்படின்னு சொல்லுவோம். சன்ரைஸ் என்ன? சூரிய உதயம். சன்செட் என்ன? சூரியன் மறைதல். அது மறைது இல்ல, மறைவு. மறைதல் தான் சொன்னேன். ஓகே ஓகே. சரி, அட் டவுன். அட் டவுன்னா கீழ்வானம். விளங்குதா? கீழ்வானம்னா அந்த கீழ்வானம் சிவந்து இருக்கு, சிவப்பா வரும் தெரியுமா? அந்த கிட்டத்தட்ட ஒரு மார்னிங் டைம்ல சிவப்பா இல்ல ஒரேஞ்சா வரும். மார்னிங் டைம் ஒரேஞ்சா வரும், பின்னையன் டைம் தான் சிவப்பா வரும். அது அட் டஸ்க். டஸ்க்னா அந்திவானம். விளங்குதா? அட் டவுன் என்ன? கீழ்வானம். அட் டஸ்க்னா அந்திவானம். ஓகே. அட் லஞ்ச் டைம் என்ன? மதிய நேரம். இல்ல, சாப்பாடு நேரம்பா. மத்தியானம் சாப்பிட போகும்ல, அந்த சாப்பாடு நேரம். அதாவது டியூரிங் ஹவர்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் தருவாங்க தெரியுமா? என்னண்டு? அதுதான் மதிய நேரம். ஓ, அத மதிய நேரம். சரி, அதாவது அந்த ஒரு பீரியட் ஆஃப் ஹவர்ஸ் சொல்லி சொல்லணும். ஏன்னா லஞ்ச் டைம்னா ஒரு 20 நிமிஷம் தருவாங்கல்ல மத்தியானம் சாப்பிடுறதுக்கு. அந்த 20 நிமிஷம் பீரியட் தான் நம்ம லஞ்ச் டைம்னு சொல்லுவோம். மதிய நேரம் தான் ஆஃப்டர்நூன் வந்துடுச்சு. விளங்குதா? மதிய உணவு நேரம். தெளிவு. இங்க ஒரு ஆள் தெளிவா கைக்கிறாங்க, மதிய உணவு நேரம். விளங்குதா? சரி, அட் பெட் டைம். யூ ஆல்ரெடி நோ தட்
நிద్ரைய போற டைம். அட் கிறிஸ்மஸ்க்கு இப்போ விளக்கம் தெரியும் தானே, 1 நேரம் கத்தி கத்தி சொன்னேனே அட் கிறிஸ்மஸ் என்னண்டு, அட் பொங்கல் அட் கிறிஸ்மஸ் தெரியும் தானே உங்களுக்கு. அவங்க விளங்கப்படுத்தணும்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன், பரவாயில்ல. Yes, sir. ஓகே தானே. சரி, அதை தாண்டி மச்சான் என்னண்டு மச்சான் சாரி என்ன நான் வந்து விளங்கப்படுத்த வேணாமா. சரி, இந்த எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, we celebrate Christmas at the end of December 2 இருக்கு. அதுல end of இருக்கு, அந்த of மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. at the end of இருக்குல்ல, of மட்டும் ஹைலைட் பண்ணுங்க. of வந்தா மட்டும்தான் எண்டுக்கு, of வந்தா மட்டும்தான் நாங்க முன்னாடி at போடுவோம். விளங்குதா? of வந்தா மட்டும்தான் நாங்க at போடுவோம். அப்படி of பின்னாடி வெராட்டி இந்த end போடுவோம். அத விளங்குதா? ஹலோ சார், அதான் இங்க பாருங்க, இந்த கிறிஸ்மஸ்ல அட் த எண்ட் ஆஃப் உதாரணம் இருக்குல்ல, எக்ஸாம்பிள். யா, அதுல அந்த ஆஃப் ஹைலைட் பண்ணிட்டு ஆஃப் எண்டுக்கு பின்னாடி ஆஃப் வந்தா தான் முன்னாடி அட் போடுவோம். ஒருவேளை ஆஃப் எண்டுக்கு பின்னாடி ஆஃப் வெராட்டி இன் தான் நாங்கள் போடுவோம். அது விளங்கிச்சா? எஸ் சார். ஓகே, அதை தாண்டி மச்சான் அதர் சர்டன் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இருக்கு, கொஞ்சம் இருக்கு. அதை தாண்டி சில விஷயங்களுக்கு நாங்கள் அட் போடுவோம் இருக்கு. அது என்னென்னு பாருங்க. நைட் என்ன நம்ம அட் தானே போடுவோம், நைட் என்ன அட் போடுவோம். அதே மாதிரி பாருங்க, அடுத்த வீக்கெண்ட் வந்தா அந்த அது பெர்டிகுலரா வீக்கெண்ட் எழுதி வரணும். எங்களுக்கு தெரியும் தானே, சண்டேயும் சாரி சாட்டர்டேயும் தான் வீக்கெண்ட் அப்படி சாட்டர்டே சண்டேக்கு போய் அட் போடுறேன். கதை விளங்குதா? வீக்கெண்ட் தான் அட் போடணும். சண்டே என்ன போடணும் போனா? சண்டேனா ஆன் போடணும். சண்டேனா ஆன் போடணும். மண்டேனா ஆன், வீக்கெண்ட் அட், 1995 என்ன இன், கிறிஸ்மஸ் மட்டும் வந்தா அட். வெரி குட். சரி, இங்க அட் பிரசன்ட் இருக்கு. ஐ ஆல்ரெடி டால் தட் யூ ஆல்ரெடி நோ தட் அட் பிரசன்ட் என்னன்னு. இன் பிரசன்ட் அட் பிரசன்ட் ரெண்டும் தெரியும் தானே. இன் பிரசன்ட்னா ஒருத்தங்க ஃபாஸ்டோ இல்லாட்டி ஃபியூச்சரை பற்றி worry பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நம்ம அட்வைஸ் பண்ற டைம்ல பர்டிகுலரா யூஸ் பண்ணுவோம். அட் பிரசன்ட் சொன்னா பிரசன்டில் அப்படின்னு ஒரு மூமெண்ட்ல இருக்கிறத வந்து நம்ம அட் பிரசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தெளிவா கவனிங்க. அடுத்தது பாருங்க, அட் த பிகினிங் ஆஃப் அட் த எண்ட் ஆஃப் இருக்கு. இந்த பிகினிங்க்கும் எண்டுக்கும் பின்னாடி ஆஃப் வந்தா தான் நாங்க என்ன போடுவோம், முன்னாடி அட்ன்றது பாவிப்போம். ஒருவேளை இந்த பிகினிங்க்கும் எண்டுக்கும் பின்னாடி ஆஃப்ன்றது விரையில் என்ன வச்சுக்கலுங்களேன், இன்னண்டு தான் நாங்கள் பாவிப்போம். கதை விளங்குதா? யா சார். ஓகே, அட் த சேம் டைம் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் தானே? ஓ, ஓகே மச்சான், இந்த டியூட்ல ஒரு பிள்ளை இருக்கு, நான் ஒரு எடிட் பண்ண மறந்துட்டேன். do not use in on at வரும். அதுல அன் போட்டிருக்கு பாருங்க, ஒரு பாத்துருக்கா? இத பண்ணி வர்றீங்களா? ஓகே கரெக்ட் சார். பண்றீங்களா? அது கொஞ்சம் இனி வேர்ட் ஃபைல காணையில மச்சான், அது முந்தி அடிச்ச டியூட்டா, இனி வேர்ட் ஃபைல் இல்ல. திருப்பி எடிட் பண்ணி எனக்கு பஞ்சியா இருக்கு, அதனால வாயால நானே சொல்லிக்கிறேன், நீங்க மாத்திங்க. சார், சரியா? do not use in on at before வரணும். அன் போட்டிருக்கு டியூட்ல பாருங்க. ஸ்கிரீன் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுவா பாருங்க. ஓகே, எங்க எல்லாம் இன் ஆன் அட் வந்து முன்னாடி எந்தென்ன வேர்ட் வந்தா பாவிக்கலாம். என்னென்ன வேர்ட் வந்தான்னா, திஸ் என்ற ஒரு வேர்ட் வந்தா அங்க முன்னாடி நாம இன்னும் ஒன்னும் அட்டா பாவிக்க மாட்டோம். லாஸ்ட் என்ற வேர்ட் வந்தா பாவிக்க மாட்டோம். நெக்ஸ்ட் என்ற வேர்ட் வந்தா பாவிக்க மாட்டோம். எவ்ரி அப்படின்னு வந்தாலும் பாவிக்க மாட்டோம். டுடே, டுமாரோ, ஜெஸ்டர்டே அப்படின்னு வந்தாலும் நாங்கள் பாவிக்க மாட்டோம். விளங்குதா? மற்றது காமன் எரர் கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன். ஜூலைக்கு முன்னாடி அட்டெல்லாம் போட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் அவ்வளவு தூரம் உங்களுக்கு விளங்கப்படுத்தி நோண்டியாக்க விளம்பல. இப்ப நம்ம கொஸ்டினுக்கு போவோமா? ஒரு ஆளா கொஸ்டின் கேட்கவா? சரி, ஓகே. யார் யார் ஒன்லைன் நினைக்கணும் அப்போ பாத்துருக்க. அப்போ தனிஷ்கா,
தனஸ்காவா தனிஷ்காவா தனிஷ்கா தனஸ்கா சரியா ப்ரொனவுன்ஸ் பண்றேன் நான் சரியா நேம் ஹலோ ஆர் யூ ஹியர் பின்னாடி நம்பர் போடுங்கடான்னு படிச்சு சொன்னேன் எவனாவது கேட்டானா ஓ நீ சட்லாம் பண்ண போறியா அவன் நான் என்ன கேள்வியை நோ சாரா ஆயு ஹியர்னா நீ கேட்கறியான்னு கேட்டேன் நோ சார்ன்ற கேட்கலையா நீ ஒருவார் நான் எங்க பக்கத்துல இருக்குன்னு தெரியல கொஸ்டினை கண்டுபிடிச்சிட்டு கேட்கிறேன்னா ஓகே ரெடியா ஆய் ரெடி களியாக்கமா மகள் ஓம் இல்லது இல்லை ஓ ஓகே சரி டேஷ் போட்டு பின்னாடி நூன் வருது என்ன வரும் டேஷ் போட்டு பின்னாடி நூன் வருது ஓ நீ சட்லாம் பண்ண போற அப்ப நான் சட்லாம் பார்க்கணும் ஓகே அட் வரும் மகள் நான் தனுஷ்கா கேட்டேன் இங்க கவி ஆன்சர் பண்ணுது ஓகே நான் ஸ்பெசிபிக்கா கேட்பேன் நான் பேர் சொல்லி கேட்கிறேன் இல்லாட்டி கொமனா விடவா கொமனா ஆன்சர் பண்றீங்களா பிள்ளைகள் கொமனா விடவா சரி கொமனா விடுவோம் ஏனெண்டா கொமனாவை விடுவோம் ஏனெண்டா நான் இனி சட் ப்ரோஸ் வரையலாது நீங்களாவே எனக்கு ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் காத்தடிச்சு அந்த ஒற்றை திரும்பி வச்சு போறேங்க பாருங்க ஓகே ஹலோவன் ஹலோவன் தெரியும் தானே ஹலோவனுக்கு முன்னாடி டேஷ் இருக்கு என்ன வரும் ஹலோவன் சாரி ஹலோவன் ஹலோவன் அதுக்கு முன்னாடி டேஷ் இருக்கு என்ன வரும் ஆன் வெரி குட் ஆன் ஸ்பெஷல் டே அது ஒரு ஸ்பெஷல் டே அது ஒரு ஃபெஸ்டிவல் அது பேய்கள் திருவிழா ஓகே சார் ஓகே டேஷ் போட்டு 2070 in 2017 சட்லியா போடுவீங்க வெரி குட் ஓகே அடுத்தது டேஷ் போட்டு மே 5th டேஷ் போட்டு மே 5th இன் வராது டேஷ் போட்டு மே 5th ஆன் இன் வராடி என்ன ஒன் தானே ஓகே சரி இப்ப கேள்வி தெளிவா கவனிங்க மை பர்த்டே இஸ் டேஷ் த 16 ஆஃப் மே இந்த டேஷுக்கு என்ன வரும் Sir, my birthday is dash the 16th of May. On in on. The morning. Dash the morning. In the morning. Very good. in Dash Monday. On. She was born dash 1985. in In 1985. Do you like to watch TV dash time? At night. Very good. I like to read book dash bedtime. At very good. He will come dash 10 a.m. At very good. She will go to abroad dash winter. in Very good. Because of season. Concert start dash 8 p.m. at I love going to biking dash the weekend. in no Dash the weekend. At should we okay. Should we go out for the dinner dash Friday? On Friday. I am going to see my parents dash the weekend. At the weekend. Dash 1995, a great fire broke out in London. Sir, dash 1995, a great fire broke out in London. Dash 1995 மட்டும் பார் என்னண்டு ஓகே கேக்குது எனக்கு ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுக்கிறேன் போடுறா
தொடர்ந்து கத்தி வயிறு நோது ஒரு நிமிஷமா. ஓகே. I have been waiting for you dash 7 o'clock. At Okay. We always have a huge celebration dash New Year's evening. New Year's evening. in இல்ல இல்ல என்னப்பா அது இந்த ஈவினிங் என்று தனியா வந்தால நியூ இயர்ஸ் ஈவினிங். then நியூ இயர் என்றது இன்னொரு ஸ்பெஷல் டே எல்லோ. நியூ இயர்ஸ் ஈவினிங். on ஆன் 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 New Year's evening and on. The party is dash 6:30 dash the afternoon. ரெண்டு டேஷ் வருதா? The party is dash. அதுல ஒரு டேஷ் வருது. அதுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்க 6:30. அதுக்கு பின்னாடி இன்னொரு டேஷ் வருது the afternoon. என்ன வரும்? முதலாவது டேஷுக்கு என்ன வரும்? பின்னாடி ரெண்டாவது டேஷுக்கு என்ன வரும்? ரெண்டாவதுக்கு இன் வரும். ஒன்னாவது என்னது? ஒன்னாவதா? முதலாவது. என்ன தமிழ் இது? ஒன்னாவது முதலாவது. The party is dash 6:30. முதலாவது டைம் மச்சான். at at. ஓகே. என்னோட கொஸ்டின் இருக்கா நான் பட் உங்களுக்கு விளங்கிச்சு தானே? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? yes I understood. சரி ஃபைனலா ஒரு 2 கேள்வி கேட்டு விடுறேன். பாவம் தான் இருக்கிறீங்க. என்ன 4 நிமிஷம் இருக்கு. அதனால 2 கொஸ்டின் கேட்கலாம். I always go to his school. Did you understand? கிளியரா பாருங்க. I always go to his school dash Monday morning. on very good. என்னன்னு சொல்லி இருக்கணும். மண்டே திறந்துரும். Okay, you sleep very well dash night. at பொறுவாரன் ஏதாவது கஷ்டமான களி மாதிரி இருக்கோ? எல்லாம் ஈஸியா இருக்கு. we are going to bowling dash Friday night. on very good. I am good dash playing soccer. இதுக்கு சொல்லுங்கடா. I am playing dash playing soccer. I am good dash playing soccer. in no then on no அப்ப அத்தானே. I am good at playing soccer. நான் விளையாடுவதில் அதுல அந்த பிளேயிங் சாக்கர் இல்லாட்டி ஐ ஆம் குட் வந்தாலே அங்கே பின்னாடி ஏதாவது ஸ்போர்ட்ஸோ இல்லாட்டி ஏதாவது ஸ்டடீஸ் மெட்டீரியல் உங்களோட இல்லாட்டி உங்களோட ஸ்கில் சம்பந்தம் வந்து அட்டெண்ட் ஆகும். விளங்குதா? ஐ ஆம் நாட் குட் அட் கிராமர் அப்படின்னு சொல்லும். ஐ ஆம் நாட் அட் குட் கிராமர் பட் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட் அப்படின்னு சொல்லுவோம் தானே? ஓகே. இப்ப சொல்லுங்க, புரிஞ்சுதா உங்களுக்கு ப்ரொபோசிஷன்? yes sir. வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் ப்ரொபோசிஷன்? முன் இடை சொற்கள். பரவாயில்லடாப்பா, நான் படிப்பிச்சு பரவாயில்ல, நான் ஒரு டீச்சர் தானேடாப்பா. கண்ணா நீ ஒரு ஆள் தானே இல்லையா? ஓகே. பிள்ளைகள் உங்களுக்கு புரியுதா நான் படிச்சது? ஓகே. ஃபண்டமெண்டல் கிளாஸ் நல்லா இருக்கா, கிராமர் கிளாஸ் நல்லா இருக்கா? இப்ப ஃபண்டமெண்டல் கிளாஸ். ஃபண்டமெண்டல் தான் கடைசி கிளாஸ் வந்து நீங்க ஓவரா வரி பண்ணீங்கல்ல. அப்புறம் என்ன அந்த டியூட் படிச்சீங்களா எல்லாரும்? இல்ல அண்டை கேட்கல, வீட்டை ரெஃபர் பண்ணீங்களா? அப்ப நெக்ஸ்ட் டைம் நாங்க கேட்டா ஓகே போத்தா சார் ரெண்டும் சார் அப்படியா? போத்தா சூப்பர் இல்லாட்டி நைஸ். ஓகே வெட்டர். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் கம்ப்ளிமெண்ட். அண்ட் தென் நீங்க ஏதாவது எரர் இருந்தா என்னிட்ட சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அதுக்கு பிறகு கீர்த்தரன் சார்கிட்ட போய் சொல்லுங்க. சார் உங்கள்ட்ட கேட்கிறாரா என்ன மாதிரி ஏது மாதிரிண்டு? கேட்கலையா? என்னப்பா நீங்க சொல்லணும், சார் என்ன மாதிரி கேட்கிறாரா ஏதாவது? சார் படிப்பிக்கிறது விளங்குதா அப்படின்னு ஒண்ணும் கேட்கிறீ இல்லையா? பிள்ளைகள் கேட்டவர் சார்
எப்ப கேட்டவர் என்ன கேட்டவர் சொன்னாதானே தெரியும் நானும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணுமா இல்லையான்னு. கேட்டவர் சார் என்ன கேட்டவர் நீங்க என்ன சொன்னீங்க? ஏன்னா நான் அடுத்தடுத்த இருக்கலாம் நான் பாஸ் பேப்பர் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நான் பாஸ் பேப்பர் ஃபுல்லா எடுத்துட்டு கொஞ்சம் அலைன் பண்ற வேலையில நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஒரு டெஸ்ட் அலைன் பண்ணணும் இல்லோ, அலைன் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கல. நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு சொல்றேன். சரிங்களா? அப்ப ஷால் வி மூவ் பண்ணுவோமா? Okay, sir. Good night. Thank you for your help. Bye. See you tomorrow.